إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவருடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே அவன் நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே நானும் நீங்களும் குறுகிய காலத்திலே வாழ்ந்து அதிகமான நன்மைகளை செய்து நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய
அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக எனக்கும் உங்களுக்கும் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்து, ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நன்மைகளை எல்லாம் செய்து ரமலானுக்கு பிரியாவிடை கொடுத்து, இப்பொழுது நானும் நீங்களும் ஷவ்வாலுடைய இந்த மாதத்திலே இந்த இடத்திலே இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரமலானுடைய காலத்திலே நானும் நீங்களும் மலையளவு நன்மை செய்தோம். பகலெல்லாம் நோன்பு பிடித்தோம், இரவெல்லாம் நின்று வணங்கினோம், கண் குளிர கல்பு குளிர குர்ஆனை ஓதினோம், ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்கினோம், ஏழைகளின் கண்ணீரை துடைத்தோம். இப்படி இன்னொரு பல நல்ல அமல்களிலே ஈடுபட்டோம். என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உயர்தரமான அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளையிலே மனிதர்கள் எவ்வளவுதான் மலையளவு நன்மைகளை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்துக்குள்ளால் செல்ல முடியாது, சொர்க்கத்துக்குள்ளால் உட்பிரதேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக முக்கியமானது. சஹாபாக்கள் கேட்டே விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கும் அந்த நிலைமையா? சொன்னார்கள், ஆம், எனக்கும் அதே நிலைமைதான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக என்னை போர்த்திக் கொண்டான் என்பதாக சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அமல் செய்வது இலகுதான், இலகுவாக அமல் செய்து விடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் சொர்க்கம் போவதற்கு. அப்படி மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது. எனவே ரஹ்மத் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நாங்கள் உயிர் வாழ்கிறோம், அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். நாங்கள் உலகத்திலே இரவிலே உறங்கி அதிகாலையிலே கண் விழிக்கிறோம், இதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். எனவே அந்த ரஹ்மத்தை இழக்கச் செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஒரு பாவம் உலகத்திலே இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையே துண்டிக்கக்கூடிய இழக்கச் செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஒன்று உலகத்திலே இருக்கும் என்றால் அதுதான் குடும்ப உறவை துண்டித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வது. சாதாரணமான பாவம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல 100 நபிமொழிகளிலே இதனுடைய விபரீதங்களை எங்களுக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே பல வசனங்களிலே இதனுடைய முக்கியத்துவத்தை, குடும்ப உறவோடு ஒட்டி வாழ வேண்டும், அவர்கள் உங்களை வெட்டி வாழ்ந்தாலும் நீங்கள் ஒட்டி நடக்க வேண்டும் என்று இயம்புகின்ற மார்க்கம் சத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கம். குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், குடும்ப உறவுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். குடும்பத்துடைய விடயத்திலே, குடும்ப உறவுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல இறைவசனங்களிலே எங்களுக்கு சொல்லி காண்பித்து இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். குடும்ப உறவை துண்டித்து வாழ்வது சாமானியமான ஒரு பாவம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்தவர்களாக உலகத்திலே வாழ்வார்களோ அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று. இன்று இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே குடும்ப உறவை பேணக்கூடிய விடயத்திலே மனிதர்களை 3 பிரிவாக எங்களுக்கு பிரித்து பார்க்கலாம். முதலாவது பிரிவு அல் முகாஃபிர்,
அடுத்தது இரண்டாவது பிரிவு அல் காத்தி, மூன்றாவது பிரிவு அல் வாசி. முதலாவது எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அதாவது பதிலுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள். நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு தந்தால், நீங்கள் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு தந்தால் நானும் தருவேன். நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நாங்களும் வருவோம். நீங்கள் சலாம் சொன்னால் நானும் சலாமுக்கு பதில் சொல்வேன். நீங்கள் பேசினால் நானும் பேசுவேன். இதுதான் முதல் பிரிவு. இஸ்லாம் இதை சொல்லவில்லை. நீ தந்தால் நான் தருவேன், நீ செய்தால் நான் செய்வேன், நீ வந்தால் நான் வருவேன், நீ பேசினால் நான் பேசுவேன். இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. பதிலுக்கு பதில். இது வியாபாரம் போன்றல்லவா? பொருளை கொடுத்தால் பணம் கிடைக்கும், பணத்தை கொடுத்தால் பொருள் கிடைக்கும். நாங்கள் ஒன்றை கொடுத்தால் அவரும் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே கொடுத்தால் இது வியாபாரத்தை போன்றல்லவா? இஸ்லாம் இதையும் சொல்லவில்லை. அடுத்து இரண்டாவது பிரிவு அல் காத்தி. நீங்கள் தந்தாலும் நான் தரமாட்டேன், நீங்கள் வந்தாலும் நான் வரமாட்டேன், நீங்கள் பேசினாலும் நான் பேச மாட்டேன். இப்படி வாழக்கூடியவர்கள், இப்படியானவர்களுக்குத்தான் பயங்கரமான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. இப்படியானவர்கள் தான் நாளை கியாமத்திலே நரகம் செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான பாவம் அல்ல. மூன்றாவது பிரிவுதான் அல் வாசியா. நீ தந்தாலும் தராவிட்டாலும், நீ வந்தாலும் வராவிட்டாலும், நீங்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும், நீங்கள் எங்களுக்கு மரியாதை செய்தாலும் மரியாதை செய்யாவிட்டாலும் நான் தருவேன், நான் பேசுவேன், நான் வருவேன், நான் சலாம் சொல்வேன், நான் உறவை பேணி பாதுகாப்பேன் என்கின்ற நோக்கத்தோடு உலகத்திலே வாழ்வார்களே, அவர்கள் வெட்டி வாழ்ந்தாலும் வெட்டி நடந்தாலும் நான் ஒட்டி நடப்பேன் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருப்பார்களே. ஆம், இவர்களுக்குத்தான் இஸ்லாத்திலே மிகப்பெரிய நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும். இந்த மூன்றாவது கூட்டத்திலே நான் ஆக வேண்டும், இந்த மூன்றாவது கூட்டத்தில் தான் நான் இருக்க வேண்டும் என்ற நியத்து வைக்க வேண்டும். இதற்கு இஸ்லாத்திலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திலே முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸலவாத்தை சத்தமாக. வெள்ளிக்கிழமை நாளிலே இருக்கிறோம். அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டிய நாள். எந்த சபையிலே அதிகமாக ஸலவாத்துகள் ஓதப்படுகிறதோ அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். ஜுமாவுடைய தொழுகை எல்லாம் முடிந்து கடைகளுக்கு, ஆபீஸுக்கு, தேவைகளுக்கு, வீடுகளுக்கு திரும்பி போகக்கூடிய நேரத்திலே அவைகளை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் இன்றைய குத்பா பிரசங்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படும். உங்களுடைய நாவுகளால் நீங்கள் ஸலவாத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸலவாத்துக்களை சொல்லி உங்களுடைய நாவுகளை ஈரப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத்துடைய அந்த பயணம் சீராவிலே மிக முக்கியமான ஒரு பயணம். நாங்கள் வரலாற்றிலே படித்திருப்போம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை பல தடவைகள் பயான்களிலே கேட்டிருப்போம். என்றாலும் இப்பொழுது ஒரு புதுமையான உணர்வுடன் கேளுங்கள், வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மக்கத்து சஹாபாக்களை, மதீனத்து சஹாபாக்களை எல்லோரும் அழைத்து
ஒரு பயான் செய்தார்கள். ஃபர்ஸ்ட் பயான் மதீனாவுடைய லைஃபில் அவர்கள் செய்த ஃபர்ஸ்ட் பயான் அதுதான். யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம் வஸிலுல் அர்ஹாம் வைதுஇமுத் தஆம் صلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام. தோழர்களே, அறிந்து கொள்ளுங்கள், 4 அமல்கள் இருக்கிறது. அந்த 4 அமல்களையும் யாரொருவர் வாழ்க்கையிலே பேணுதலாக, பக்குவமாக, தொடர்ந்தேர்ச்சியாக விடுபடாமல் செய்து வருகிறாரோ அவருக்கு நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். ரசூல்மார்களோடும், நபிமார்களோடும், சஹாபாக்களோடும், இறைநேசர்களோடும், நல்ல சாலிகான மனிதர்களோடும் VIP லிஸ்டிலே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் கிடைப்பது சாதாரணமான பாக்கியமா? அதனாலே அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாம், மக்களுக்கு சலாமை பரப்புங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நீங்கள் மக்களுக்கு உணவளியுங்கள், சாப்பாடு கொடுங்கள், விருந்தோம்பல் செய்யுங்கள். ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல விருந்தோம்பல், ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, வாழ்க்கையெல்லாம் செய்ய வேண்டிய அமல் உணவளிப்பது, மக்களுக்கு புசிக்க கொடுப்பது. எனவே அந்த அமலையும் நாங்கள் தொடர வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், இரவிலே மக்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழும்பி தொழுங்கள். இரவு வணக்கம், கியாமுல் லைல், ஸலாத்துத் தஹஜ்ஜுத். ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையெல்லாம் செய்ய வேண்டியது, மௌத் வரைக்கும் செய்ய வேண்டியது. அடுத்ததாக சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். எச்சந்தர்ப்பத்திலும் குடும்ப உறவை பிரிந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களை வெட்டி நடந்தாலும் நீங்கள் ஒட்டி நடக்க வேண்டும் என்று இயம்புகின்ற மார்க்கம் சத்தியதீனுல் இஸ்லாம் மார்க்கம். எனவே இந்த 4 அமல்களும் அடிப்படையான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய, முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய அமல்கள். ஒவ்வொருவரும் நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் செய்தோம் தான், மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வந்தோம், மக்களை சந்தித்துக் கொண்டோம், சலாம் சொன்னோம், அது அந்த மாதத்தோடு மாத்திரம் முடித்துக் கொள்வதல்ல, மௌத் வரைக்கும் சலாமை பரப்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரவிலே நின்று வணங்கினோம், கியாமுல் லைலிலே ஈடுபட்டோம், அது ரமலானில் மாத்திரமல்ல, அது மௌத் வரைக்கும் தொடரப்பட வேண்டும். ரமலானுடைய காலத்திலே ஏழைகளுக்காக, கஷ்டவாளிகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய மனிதர்களுக்காக உணவளித்தோம். அது ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல் மாத்திரம் கிடையாது, வாழ்க்கையெல்லாம் செய்யப்பட வேண்டியது. ரமலானுடைய காலத்திலே குடும்பத்தோடு ஒட்டி நடந்தோம், குடும்பத்தோடு சேர்ந்து நடந்தோம், இஃப்தாருடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம், குடும்பங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்றோம். அது ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, அது வாழ்க்கையெல்லாம் தொடரப்பட வேண்டியது. எனவே இந்த 4 அமல்களையும் செய்தால் கேள்வி கணக்கு இல்லாமல் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மதீனாவுக்கு சென்று சஹாபாக்களுக்கு செய்த ஃபர்ஸ்ட் பயானிலே குடும்ப உறவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசினார்கள் என்றால் எவ்வளவு அதற்கு முன்னுரிமை கொடுத்திருப்பார்கள். இன்று நாங்கள் தொழில் செய்கிறோம், வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம், உத்தியோகத்தில் ஈடுபடுகிறோம். இப்படி வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? நாங்கள் நல்ல பரக்கத்தாக உலகத்திலே வாழ வேண்டும், கை நிரம்ப காசு பணம் இருக்க வேண்டும், ரிஸ்கிலே அபிவிருத்தி கிடைக்க வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தானே?
நீண்ட ஆயுள் எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஒரு 70-80 வயதான ஒரு மனிதனிடத்திலே போய் நீங்க மௌத்தாகிறதுக்கு ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டா அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் நான் மௌத்தாக ஆசைப்படுகிறேன் என்று. இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருடம் வாழக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார். எல்லோருக்கும் ஆசை நீண்ட ஆயுள், எல்லோருக்கும் ஆசை ரிஸ்கிலே பரக்கத், நல்ல அபிவிருத்தி, நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக சிலர்கள் நல்ல ஹெல்த்தியான சாப்பாட்டை சாப்பிடுவார்கள், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவார்கள், வாலிபர்கள் ஜிம் கிளாஸுக்கு போவார்கள், உடம்பை ஜான் பவானை போன்று வைத்துக் கொள்ள வேண்டும், நீண்ட காலங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களா இல்லையா? ஆம், செய்கிறார்கள். நல்ல அபிவிருத்தியோடு பரக்கத்தோடு வாழ வேண்டும், ரிஸ்கிலே பரக்கத்து கிடைக்க வேண்டும். பகல் நேரங்கள் போதாது, இரவு நேரங்களையும் தொழிலுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். உள்நாட்டிலே சம்பாதிப்பது போதாது, வெளிநாட்டுக்கு போயாவது அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் வாழ்க்கையிலே இலகுவாக கிடைத்து விடுவதற்கு, நீண்ட ஆயுள், ரிஸ்கிலே பரக்கத் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக வைத்தியத்தை சொல்லி தந்தார்கள். அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். இன்றிலிருந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவேன் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். யார் ஒருவர் உலகத்திலே குடும்ப உறவோடு நல்ல முறையிலே நடப்பாரோ, குடும்ப உறவோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வாரோ, பிரிந்து விடாமல், சண்டைகள் வந்து விடாமல், சச்சரவுகள் வந்து விடாமல், பிளவுகள் வந்து விடாமல், மனக்கசப்புகள் வந்து விடாமல், பிரிவினைகள் வந்து விடாமல் சேர்ந்து போகிறார்களோ, ஒட்டி கிடக்கிறார்களோ, சேர்ந்து போகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்கிறான், ரிஸ்கிலே பரக்கத்தை செய்கிறான் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமல் குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்வது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலிருந்து, சொல்ல போனால் சிறிய வயதில் இருந்தே வாழ்க்கையிலே இருந்த சிறந்த பண்புகளில் ஒன்றுதான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பழக்கம் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை நாடி ஹிரா குகைக்கு போவார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அந்த விடயம். வஹி கொடுக்கப்படுவதற்கு முன்னால், நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஹிரா குகையை நாடி அடிக்கடி செல்வார்கள். ஒரு நாள் ஹிரா குகையிலே இருக்கிறார்கள். வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறார்கள், குர்ஆனை இறக்கி வைக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய அந்த சுமையை சுமந்து கொண்டு, வஹியை சுமந்து கொண்டு அந்த குகையில் இருந்து இறங்கி வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். அவர்களுடைய அருமை மனைவி ஹதீஜா அம்மையாரை பார்த்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்களேன், என்னை போர்த்துங்களேன் என்பதாக சொல்ல ஹதீஜா அம்மையார் அவர்கள் போர்வையால் போர்த்தி விடுகிறார்கள். நீண்ட வரலாறு. அதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை எல்லாம் இறக்குகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகிறார்கள். எனக்கு என்ன ஆகிவிடுமோ, ஏனென்றால் தெரியாது, ஜிப்ராயிலை கண்டதே கிடையாது, இதற்கு முன்னால் அந்த ரூபத்தை கண்டதே கிடையாது, நபித்துவம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாள் பயம் வந்துவிட்டது, ஒரு ஆன்மீக சக்தி எனக்குள்ளால் வந்துவிட்டதே என்கின்ற ஒரு பயம் வந்துவிட்ட காரணத்தால் அந்த பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே ஹதீஜா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அல்லாஹ்வின் தூதரே
அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அதற்கு பிறகு அந்த காரணங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை நஷ்டவாளியாக ஆக்க மாட்டான். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் யார் நாயகமே? நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி ஆறுதல் சொன்னார்கள் தெரியுமா? இதன் மூலமாக ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். குடும்பத்திலே ஆண்களுக்கு டென்ஷன் வந்துவிட்டால், பிரச்சனைகள் வந்துவிட்டால், மனக்கவலைகள் வந்துவிட்டால், முதலாவது நாங்கள் அங்கே மனைவிடம்தான் போய் ஆறுதல் பெற வேண்டும். இன்று சில ஆண்கள் மனக்கவலை வந்துவிட்டால், டென்ஷன் வந்துவிட்டால் நண்பர்களிடத்திலே செல்கிறார்கள். சிலர்கள் கவுன்சிலிங் செய்வதற்கு செல்கிறார்கள். முதலாவது மனைவியுடைய ஆறுதல் வார்த்தைகள் தான் ஒரு கணவனுடைய உள்ளத்தை குளிர வைக்கும். ஹதீஜா அம்மையார் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லவில்லை, நாயகமே நீங்கள் பெரிய வணக்கசாலி, நீங்கள் பெரிய அல்லாஹுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லவில்லை. எப்படி ஆறுதல் சொன்னார்கள் தெரியுமா? நாயகமே நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறீர்கள். நாயகமே நீங்கள் யார்? கஷ்டமான மனிதர்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து கொடுக்கிறீர்கள். நாயகமே நீங்கள் யார்? குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான் என்று ஆறுதல் சொல்கிறார்கள். அப்படி என்றால் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய, குடும்பத்தோடு ஒட்டி வாழக்கூடிய, உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய பழக்கம், பண்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை கொடுக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே அந்த பண்பு வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். குடும்பத்துக்குள்ளால் இந்த இடத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆண்கள் என்றால் குடும்ப தலைவர்கள். குடும்பத்துக்குள்ளால் அந்த உறவை பலப்படுத்துவதற்காக, உறவு சின்ன பின்னமாக கூடாது, பிரிந்து விடக் கூடாது, சிக்கல்கள் வரக்கூடாது, பிளவுகள் வரக்கூடாது என்றால் மிக முக்கியமான இரண்டு சிபாத்துகள், இரண்டு தன்மைகள் ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். முதலாவது பழக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் பொதுவாக குடும்பம் என்ற அடிப்படையிலே, ஆண்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சம்பாதிக்கிறோம். நாங்கள் சம்பாதிப்பதைத்தான் மனைவிக்கு கொடுக்கிறோம், அதைத்தான் குடும்பத்துக்கும் கொடுக்கிறோம், உடன் பிறப்புகளுக்கும் கொடுக்கிறோம், குடல்வாய் ஜனங்களுக்கும் கொடுக்கிறோம், அன்பளிப்பு செய்கிறோம், ஹதியாக்களாக கொடுக்கிறோம். அப்படி நாங்கள் கொடுத்ததை உடனே மறந்துவிட வேண்டும். கொடுத்தால் அதை மனதிலே வைத்துக் கொண்டு நான் கொடுத்தேனே, சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் அவர் தரவில்லையே என்று காத்து கொண்டிருக்க கூடாது. உதவிகள் செய்துவிட்டேனா, அன்பளிப்புகள் செய்துவிட்டேனா, ஒருவர் கஷ்டத்தோடு இருக்கிறார் குடும்பத்துக்குள்ளால், அந்த கஷ்டத்தை, அந்த கடனை நான் பூர்த்தி செய்து விட்டேனா, உடனடியாக மறந்துவிட வேண்டும். அப்படியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொண்டால் எங்களுக்குள்ளால் பிரச்சனைகள் வராது, குடும்பத்துக்குள்ளால் கசப்புகள் ஏற்படாது, பிரிவினைகள் வராது. அடுத்ததாக ஒவ்வொரு குடும்ப தலைவரும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? குடும்பத்துக்குள்ளால் வாழக்கூடிய நேரத்திலே சிலர்கள் ஏசுவார்கள், சிலர்கள் புகழ்வார்கள், சிலர்கள் இகழ்வார்கள். அந்த புகழ் வார்த்தைகளை, அந்த இகழ் வார்த்தைகளை நாங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளக் கூடாது. புகழக்கூடியவர்களோடு ஒரு முறையிலே நடப்பது, இகழக்கூடியவர்களோடு, ஏசக்கூடியவர்களோடு ஒரு முறையிலே நடப்பது, இது மார்க்கம் சொல்லக்கூடிய முறை அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, குடும்ப தலைவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு உதாரண கதை. கடலோரத்திலே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே கடல் அலை
பலமாக அடித்தது, அலை அடித்தது. ஒரு சிறுவனுடைய செருப்பை அலை இழுத்து கொண்டு போய்விட்டது கடலுக்குள்ளால். அந்த சிறுவனுக்கு சரியான கோபம் வந்து விட்டது. கவலையும் கூட. அந்த சிறுவன் கடலோரத்திலே எழுதினான், இந்த கடல் ஒரு திருடன் என்று. சற்று நேரத்திலே பலமாக ஒரு அலை அடித்தது. அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை அந்த கடல் அலை அப்படியே உள்ளே இழுத்து சென்று விட்டது. மரணித்து விட்டான் அந்த சிறுவன். அந்த சிறுவனுடைய தாய் அந்த இடத்துக்கு வந்து கடலோரத்திலே எழுதினால், இந்த கடல் ஒரு கொலைக்காரன் என்று. சற்று நேரம் கழித்து அந்த கடலிலே மீனவர்கள் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், மீனெல்லாம் அதிகமாக கிடைத்த நேரத்திலே ஒரு மீனவன் கடலோரத்திலே எழுதினான், இந்த கடல் ஒரு கொடை வள்ளல் என்று. சற்று நேரம் கழித்து ஆழ் கடலுக்கு முத்து எடுப்பதற்காக சென்ற ஒரு மனிதன் முத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கடலோரத்திலே எழுதினான், இந்த கடல் ஒரு சீதேவி என்று. சற்று நேரம் கழித்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய அலை வீசியது, அலை அடித்தது. கடலோரத்திலே எழுதப்பட்டிருந்த அனைத்தையும் அழித்து சென்று விட்டது, அடித்து சென்று விட்டது. இது போன்றுதான் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இருக்க வேண்டும். கடல் அலை போன்று இருக்க வேண்டும், கடலை போன்று இருக்க வேண்டும். மனிதர்கள் குடும்பத்துக்குள்ளால் எங்களை புகழ்வார்கள், சிலர்கள் புகழ்வார்கள், சிலர்கள் ஏசுவார்கள், குறை சொல்வார்கள். புகழக்கூடியவர்களோடு ஒரு முறை நடப்பது, ஏசக்கூடியவர்களோடு இன்னொரு முறையிலே நடப்பது இதுவல்ல. கடல் அலை எப்படியோ, யார் எதை சொல்லட்டும், யார் எனக்கு ஏசட்டும், யார் என்னை புகழட்டும், எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் என்னுடைய நிலைப்பாட்டில் தான் நான் இருப்பேன் என்று ஒவ்வொரு குடும்ப தலைவனும் எல்லோருடனும் குடும்பத்துக்குள்ளால் ஒரே மாதிரி நடக்கக்கூடிய நேரத்திலே பிரச்சினைகள் வராது. பிரச்சினைகளை காலப்போக்கிலே எங்களுக்கு நிறுத்திக் கொள்ளலாம், அகற்றிக் கொள்ளலாம். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே குடும்பத்துக்குள்ளால் எங்களுடைய அந்த உறவு பலமாக வேண்டுமென்றால், விரிசலாக வேண்டுமென்றால், வளர வேண்டுமென்றால், நாளுக்கு நாள் அதிலே அபிவிருத்தி ஏற்பட்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை பலமாக வேண்டுமென்றால் சில விடயங்கள் இருக்கிறது. அவைகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். சொல்லப்படக்கூடியவைகளை குடும்பத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் போய் ஞாபகப்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உறவை பலப்படுத்தலாம், எங்களுடைய உறவை மேம்படுத்தலாம். அதிலே குடும்ப உறவு பலமாக வேண்டுமென்றால், வளர வேண்டுமென்றால் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது அம்சம், எங்களுக்குள்ளால் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். சலாம் சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. அதிலும் குறிப்பாக சிரித்த முகத்தோடு சலாம் சொல்ல வேண்டும். சிரித்த முகத்தோடு சலாம் சொல்வது எதிரியையும் நண்பனாக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை அல்லாஹ் அதற்குள்ளால் மறைத்து வைத்திருக்கிறான். அன்னை காலத்திலேயே பிரான்ஸ் நாட்டிலே இருந்த ஒரு உளவளத்துறை பேராசிரியர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மீடியாவெல்லாம் போய் அவரிடத்திலே பேட்டி எடுத்தது, நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? உங்களை கவர்ந்த இஸ்லாம் எதன் காரணமாக கவரப்பட்டீர்கள், இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்க்கப்பட்டீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர் மீடியாவுக்கு கொடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா? தகவல் என்ன தெரியுமா? நான் பல 100 நபிமொழிகளை படித்திருக்கிறேன், ஹதீஸ்களை படித்திருக்கிறேன். அதிலே 3 சுன்னாக்கள் என்னை இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுத்தது என்பதாக சொல்கிறார்கள். அந்த 3 சுன்னாக்களிலே 3ஐயும் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அதிலே ஒரு சுன்னாவை சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த மிகச் சிறந்த பண்புகளில் ஒன்றுதான், யாரை கண்டாலும் சிரித்த முகத்துடன் சலாம் சொல்வார்கள். அவர் சொல்கிறார்,
அந்த உளவலத்துறை பேராசிரியர் சொல்கிறார், யார் மக்களை சிரித்த முகத்துடன் பார்த்து வரவேற்று சலாம் சொல்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் தோல்வி அடையவே மாட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே குடும்பத்துக்குள்ளால் நாங்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே போடுகிறான், அன்பை போடுகிறான், பரஸ்பர உறவை அல்லாஹ் வளர்க்கிறார். எனவே அடிக்கடி குடும்பத்துக்குள்ளால் நாங்கள் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், சலாமை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்வதின் மூலமாக, இப்படி செய்வதன் மூலமாக எங்களுடைய உறவை பலப்படுத்தலாம், மேம்படுத்தலாம், உறவை வளர்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வரக்கூடிய இந்த நியூ ஜெனரேஷன், அவர்களுக்கு குடும்ப உறவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர் எந்த உறவு முறை, இன்று கவலையோடு நான் மிம்பரில் இருந்து சொல்கிறேன், இன்று வளர்ந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கு, சொல்ல போனால் வாலிபர்களுக்கு கூட குடும்ப உறவு தெரியாது. சொந்தம் என்று தெரியும், இவர் சொந்தக்காரர், அவர் சொந்தக்காரர், அவர் சொந்தக்காரர், அது எங்களுடைய சொந்தக்கார வீடு என்றெல்லாம் சொல்ல தெரியும். ஆனால் எப்படி உறவு என்று கேட்டால் சொல்ல தெரியாது. அவர் மாமாவா, அவர் சாச்சாவா, அவர் பெரியப்பாவா, அவர் நானாவா, அவர் மச்சனா என்று கூட சொல்ல தெரியாது. சொந்தம் என்று சொல்ல தெரியும், என்ன உறவு முறை என்று கேட்டால் சொல்ல தெரியாது. இதற்கு பெற்றோர்கள் தான் அடிப்படை காரணம். ஏன் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை? எனவே நாங்கள் குடும்பத்தார்களுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இப்படியான நல்ல சந்தர்ப்பம் பெருநாள் முடிந்திருக்கிறது, குடும்பத்தார்களுடைய வீடுகளுக்கு போக வேண்டும், அழைத்து போக வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர்கள் இந்த உறவு முறை, இவர்கள் இந்த உறவு முறையை சொல்லிக் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே அந்த பெற்றோர் மௌத்தாக விடுவார்கள், பிள்ளைகளும் உறவை தொடரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே உறவை பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதின் மூலமாக எங்களுடைய உறவை பலப்படுத்தலாம், மேம்படுத்தலாம், வளர்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம், குடும்பத்தார்கள் ஒன்று சேர வேண்டும். வருடத்திலே ஒரு முறை அல்லது வருடத்திலே 2 முறை அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை முழு குடும்பமாக ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து எங்களுடைய உறவை, அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இன்று மாஷா அல்லாஹ் சில குடும்பங்களிலே கெட் டுகெதர் என்ற அடிப்படையிலே குடும்பங்கள் கூடப்படுவதுண்டு. இது இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனால் அங்கே இஸ்ராப் நடக்கக்கூடாது, வீண் விரயம் நடக்கக்கூடாது, அனாச்சாரங்கள் நடக்கக்கூடாது. மார்க்க முறைக்கு உட்பட்டவாறு அவைகளை செய்து கொண்டால் அதிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மெசேஜை குடும்பத்தார்களுக்கு போய் சொல்லுங்கள், நாங்கள் ஒன்று சேருவோம். குடும்பத்தார்கள் ஒன்று சேர்வதன் மூலமாக மனக்கசப்புகளை அடைத்துக் கொள்ளலாம், பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம், சேர்ந்து வாழலாம், மௌத்து வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும். அடுத்ததாக 4வது வழிமுறை, குடும்பத்துக்குள்ளால் நலவுகள் நடந்துவிட்டால் அவைகளை புகழ வேண்டும். உதாரணத்துக்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ளால் ஒரு சிறிய பிள்ளை எக்ஸாமிலே பாஸ் ஆகிவிட்டார், குர்ஆனை மனனமிட்டு விட்டார், பல்கலைக்கழகத்துக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைத்து விட்டது, நல்ல ஒரு எதிர்காலம் உருவாக போகிறது. புகழ வேண்டும் அவர்களை, பாராட்ட வேண்டும் அவர்களை, துஆ செய்ய வேண்டும் அவர்களை. முடியுமான சிறிய அன்பளிப்புகளையாவது, எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அன்பளிப்புகளையாவது செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக எங்களுடைய குடும்ப உறவை பலப்படுத்தலாம், மேம்படுத்தலாம், வளர்க்கலாம். எங்களுக்கு அன்பளிப்புகள் செய்வதற்கு வசதி இல்லையா, துஆ செய்யலாம் தாராளமாக. வார்த்தைகளால் புகழலாம். வார்த்தையால் புகழ்வதற்கு என்ன காசு வேணுமா, செலவாகும்? இல்லையே, புகழ முடியும், பாராட்ட முடியும், அன்பான வார்த்தைகளின் மூலமாக அரவணைக்க முடியும். அதுபோல குடும்பத்துக்குள்ளால் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாங்கள் ஒன்று சேர வேண்டும். அதுபோல குடும்பத்துக்குள்ளால் துன்பமான, கஷ்டமான பிரச்சனைகள், நோய்கள், ஜனாசாவுடைய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ஒன்று சேர வேண்டும்.
அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்றுதான், குடும்பத்துக்குள்ளால் யாராவது ஒரு கஷ்டமான நிலைமை அடைந்து விட்டார், உதாரணத்துக்கு பிசினஸ்லே நஷ்ட ஆகிவிட்டார், கடன் அதிகரித்து விட்டால், நோய் அதிகரித்து விட்டால் அப்படியே கைவிடுவதல்ல. சந்தோஷத்திலே ஒன்று சேர்கிறோம், அது போல கவலையான விடயத்திலும் ஒன்று சேர வேண்டும். ஒருவர் நஷ்டாகி விட்டாரா, எப்படியாவது குடும்பத்தார்கள் ஒன்று சேர்ந்து அவரை உயர்த்தி விட வேண்டும், அவருடைய கஷ்டத்தை அடைக்க வேண்டும், அவருடைய கடனை அடைக்க வேண்டும், அவரை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும். முன்னேற்ற பாதையிலே அவர் செல்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை காட்டிக் கொடுக்க வேண்டும். நோய் ஏற்பட்டு விட்டதா, அப்படியே கைவிடுவதல்ல. எங்களால் முடியுமான உதவிகள், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல முடியுமா, அதை செய்ய வேண்டும். மருந்துகளை வாங்கி கொடுக்க முடியுமா, அவைகளை செய்ய வேண்டும். இப்படி எங்களால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை செய்யும் பொழுது எங்களுடைய குடும்ப உறவை பலப்படுத்தலாம், வளர்த்துக் கொள்ளலாம். எனவே இப்படியான இந்த விடயங்களை வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். சொல்லப்பட்டவைகளை வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் போய் எத்தி வையுங்கள். சொல்லப்பட்டவைகளை வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் உள்ளங்கள் பிரிந்த நிலைமையிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல தன்மைகளை போட்டு விடியா அல்லாஹ், குடும்ப உறவுடைய அந்த முக்கியத்துவத்தை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மௌத்து வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பழக்கத்தை தந்தருள்வாயாக, அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பயானை கேட்டு யாரெல்லாம் சொல்லப்பட்டவைகளை அமல் செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்தார்களோ, ஆசை வைத்தார்களோ அத்துணை பேருக்கும் அவைகளை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்தை செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே யா அல்லாஹ் இந்த ஊருக்கும், இந்த மஹல்லாவுக்கும், இந்த பஜாருக்கும் பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மலக்குமார்களை இறக்கி இந்த ஊருக்கும், இந்த மஹல்லாவுக்கும், இந்த பஜாருக்கும் பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த பஜாரிலே கடமை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுடைய வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. கடன் தொல்லைகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, கண்ணூறு சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக ஆரம்ப காலத்திலே யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, யாரெல்லாம் காணிகளை, பூமிகளை வக்ஃப் செய்தார்களோ, இந்த மஸ்ஜித் பிரம்மாண்டமாக கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் பொருளாதார பட உதவிகளை செய்தார்களோ, தற்காலத்திலே யாரெல்லாம் இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக, நல்ல காரியங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேரையும் கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். ஆசான்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். பெற்றோர்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே, சக்கராத்துடைய நிலைமையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.